சாணக்கியாவின் 5ஆம் ஆண்டு விழா அரசியல் அனல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி மார்ச் 16 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தி மியூசிக் அகாடமி, ராயப்பேட்டை, சென்னை. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து கல்லூரிகளில் சேரும் மாணவியருக்கு புதுமை பெண் திட்டத்தை விரிவுபடுத்தி தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவியர் உயர்கல்வி படிப்பதை உறுதி செய்வதற்காக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தில் 2.73 லட்சம் மாணவியர் மாதம் தோறும் 1000 ரூபாய் பெறுகின்றனர். இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின் உயர்கல்வியில் 1ஆம் ஆண்டு மாணவியர் எண்ணிக்கை நடப்பாண்டில் 34% அதிகரித்தது. கூடுதலாக 36,460 மாணவியர் கல்லூரிகளில் சேர்ந்துள்ளனர். இத்திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவியரும் பயன்பெறும் வகையில் விரிவுபடுத்தப்படும் என 2024-25ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்த சமூக நலத்துறை அரசுக்கு முன்மொழிவை அனுப்பியது. இதை பரிசீலனை செய்த அரசு வரும் கல்வியாண்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவியருக்கு புதுமை பெண் திட்டத்தை விரிவுபடுத்தி செயல்படுத்த அனுமதி அளித்துள்ளது. இதற்கான அரசாணையை சமூக நலத்துறை செயலர் ஜெயஸ்ரீ முரளிதரன் வெளியிட்டுள்ளார். இதனால் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படிக்கும் 23,560 மற்றும் சிறுபான்மை பள்ளி மாணவியர் உட்பட மொத்தம் 49,664 மாணவியர் பயன்பெற இருக்கின்றனர்.